பண்ணணும்னு தான் பார்ப்பேன். சரி சார், இப்போ நீங்கள் சின்ன நிறுவனம் அப்படின்னு அடிக்கடி உங்களை நீங்கள் கோட் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு. உலக நாடுகளில் பல கண்ட்ரீஸுக்கு இங்கேருந்து நீங்கள் எம்ப்ளாயிஸ் அனுப்புகிறீங்க, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது என்னுடைய நிறுவனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 2-3 இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ரஷ்யாவுக்கு, ருமேனியாவுக்கு எல்லாம் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஆயில் அண்ட் கேஸ் பேஸ்டு சம்மந்தப்பட்டது தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக ஆயில் அண்ட் கேஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு புரியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. யாருமே மீடியா வரைக்கும்லாம் வந்து பேச மாட்டாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க, டைம் இருக்காது. இல்லைனா வந்து இது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்பா ஏதோ பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கோ இல்லைனா இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகக்கூடிய ஒரு தொழிலாளதாக இருந்தது. இப்போ நான் தான் வந்து நடுவில் என்னுடைய நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும், வெளியில் காட்டணும், நாங்கள் இது தான் பண்ணுறேயா, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்க லோக்கல்லே இதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணுன்றதுக்காக நான் சில பேரோட தொடர்பில் வந்துட்டு இது மாதிரியான ஒரு இன்டர்வியூஸ்லாம் அழைப்பின் பேரில் வந்து நான் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுறது வந்து இப்போது சிங்கப்பூரில் ஒரு பெரிய நிறுவனத்தோட பேர் நான் அப்புறம் சொல்லலை சில காரணங்களால். அங்கே ஒரு 2-3 கம்பெனி கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட் இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கல்ஃபில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈராக்கில் வந்து ஒரு பவர் பிளான்ட்டு, யூஎஸ் மிலிட்ரிக்கு உண்டான ஒரு பவர் பிளான்ட்டு, ஒரு யூஎஸ் மிலிட்ரி கிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒரு இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒருத்தர் மூலிமா வந்துட்டு அது பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி 2-3 நாடுகளுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் நாங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு சிறிய நிறுவனம் வளர்கிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. வெளியில் வந்து எங்களுடைய டெலிவரபிள்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் நிறைய இருக்குது. நாங்கள் கொடுக்குற அவுட்புட் வந்து ஈக்குவல் டு மற்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனியை விட நல்லா இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுக்குறோம், காஸ்ட்டும் கம்மியாக கொடுக்குறோம். இப்போ 24/7 எங்கள் ரீச் பண்ணலாம். கரெக்ஷன்ஸ் நிறைய வந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். சிலதெல்லாம் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக ஆர்கானிக்காக வளர்ந்துட்டு இருக்கோம். எடுத்த உடனே பெரிய ஸ்டெப் வைக்காமல் அப்படி போயிட்டுருக்கோம். அது மாதிரி நல்லா போயிட்டுருக்கு எங்களுக்கு.